இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி அப்படின்ற ஒரு மூவி சிம்ப்ளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஜென்னி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு கொடூரமான முறையில ரேப் பண்ணி கொலை பண்ணப்படுறா. இந்த கேஸ் ஆல்ரெடி நடந்திருக்கும், பட் 5 வருஷமா இந்த கேஸ் இன்ஆக்டிவாவே இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறமா பிரசன்ட்ல இந்த கேஸை ஓபன் பண்றாங்க. எதுக்காக ஓபன் பண்றாங்க, அந்த 5 வருஷங்கள்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சு, இது யார் இதை பண்ணிருப்பா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆயிருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்லயே கொடூரமான அந்த கிரைமை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதும் ஒரு டீசென்டான ஃப்ளோல தான் போச்சு. பட் திருப்பி ஏன் இந்த கேஸ் ஓபன் பண்ணப்படுது அப்படின்றதுக்கான ஒரு காரணம் ரொம்ப ரொம்ப சினிமேட்டிக்கா இருந்துச்சு. அதை விட அந்த வக்கீலே போலீஸ் வேலையும் சேர்த்து பார்க்கறது என்ற மாதிரியான சில சம்பவங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ஓவர் டிராமேட்டிக்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல இதெல்லாம் யாரு பண்ணிருப்பா அப்படின்ற அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயமா காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு அனானிமஸான ஒருத்தங்களை கூட்டிட்டு அந்த கதையை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு மாதிரி ஆடா தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுல காட்டக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் ப்ரூட்டலா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க சொல்ல வந்த மெசேஜ்லயும் பாத்தீங்கன்னா சில பூமர்த்தனமான கருத்துக்கள். உதாரணத்துக்கு, பொண்ணுங்க போடக்கூடிய ட்ரெஸ்லயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும், மத்தவங்கள டெம்ப்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கருத்து தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே-இஷான கிரைம் த்ரில்லர். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.